ராணி, இவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்கம்மா. உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாமே. பேரு அபிதான்னு சொன்னாங்க. அபிதா நமக்கு தெரிஞ்ச பொண்ணா? என்ன ராணி, அவங்க என்னன்னா உன்னை ரொம்ப வேண்டப்பட்டவன்னு சொல்றாங்க. நீ என்னன்னா அந்த பேரையே கேள்விப்படாத மாதிரி திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க. யாரு சித்தப்பா அது? தெரியல தமன்னா. ராணிக்கு தெரிஞ்சவன்னு வந்திருக்கா. எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. அதனாலதான் உன்னை நான் கூட்டிட்டு வந்தேன். என்ன ராணி, என்ன தெரியலையா? நான் தான் ஆபிதா. என்ன மறந்துட்டியா ராணி? இது அந்த டாஃபியா குரல் மாதிரில இருக்குது. இது நம்மளாண்ட மீன் தொட்டிய குத்த அந்த பொண்ணோட குரல் மாதிரியே இருக்குது. இது கண்டிப்பா அந்த பொண்ணோட குரல் தான். அபிதா வா வா. எம்மா நாளாச்சு உன்னை பார்த்து. தாத்தா, இது ஆபிதா, என் கூட ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு. நீ இதுவரைக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லையா? அதுவா சார், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ராணி ஏரியால போய் தங்கிட்டா. எனக்கு வேலை கிடைச்சு நான் வேற இடத்துக்கு போயிட்டேன். நேத்து தீபாவளின்னு ஆசிரமத்துக்கு போயிருந்தப்பதான் ராணி இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் ராணிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நல்லதுமா. இப்ப உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் ராணி கூட இருக்கணும். அது அபிதா, நான் புள்ள உண்டாய்க்கிறேன். நீ மேல வாயேன். மேல நாம நிறைய பேச வேண்டியது இருக்குது. வா. வரேன் ராணி. உங்க எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. தேங்க்யூ. சரி, நீங்க போய் பேசிட்டு இருங்க. சரிங்க சார். வா, உள்ள கூட்டிட்டு போமா. தர்ஷினி, அவங்க குடிக்க ஏதாவது போட்டு அண்ணியோட ரூமுக்கு கொண்டு போய் கொடு. நான் போய் கொண்டு வரேன். என்ன மனோ, இது யாருடா? புதுசா ஒரு கேரக்டர் உள்ள வந்திருக்கான். மா, எனக்கு என்னமா தெரியும்? நானும் உங்க கூட தானே இருக்கேன். வெயிட் பண்ணுங்க, பாப்போம். உனக்கு என்னதான் தெரிஞ்சிருக்கு? தெரிஞ்சா சொல்ல. என்னத்த என்கிட்ட பேச மாட்டீங்களா? நான் பேசிட்டு தான் இருந்தேன். ஆனா நீதான் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறியே. அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? நீதான் சொன்னியே கடைசி அட்டம்ப்ட்னு. அத நல்லபடியா செஞ்சு முடி, அதுக்கப்புறம் பேசலாம். வாடா. மா, அக்கா. சரி தமன்னா, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க பாத்துக்க. சித்தப்பா, அவங்க நல்லதுக்காக தானே நான் எதையுமே சொல்லாம எனக்குள்ள எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் போராடுறேன். ஏன் சித்தப்பா அவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? தமன்னா, இந்த உலகத்துல வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவனோட பேச்சும் பணம் இருக்கிறவனோட பேச்சும் தான் சபை ஏறும். அதனால இந்த தடவை நீ வின் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசு. அப்ப அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. சரியா சொன்னீங்க சித்தப்பா. இந்த நேரம் பார்த்து அந்த இச்சாதாரை வேற காணும். சித்தார்த் ராணி பரணையில இருந்து வந்ததுல இருந்து அது இந்த பக்கமே வரல. போன் பண்ணி பார்த்தாலும் போனு நாட் ரீச்சபிள்னு வருது. ஓ, அது மட்டும் இல்ல சித்தப்பா, இந்த ராணி லேஸ் பட்டவல்ல. எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? வா. நீங்க யாருன்னு நினைச்சேன். உங்க குரலை கேட்டதுமே நீங்களாதான் இருக்கும்னு நான் நினைச்சேன். அம்மா, நீங்க எங்க போனீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்படி எதுவுமே தெரியாம நான் ரொம்ப பயந்துட்டேன். அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கேன். சொல்லுங்கய்யா. இத பாருமா, பொம்மையை கொன்னவங்களை பழிவாங்க நாமளும் நிறைய தடவை ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்க எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாம ஏன் இந்த கொலைகாரங்களை பத்தி ராணி கிட்ட சொல்லக்கூடாது? இல்ல டாபியா, அது சரி வராது. இது வரைக்கும் சொல்லாம மறைச்சதே. ராணிக்கு பொம்மை மேல ரொம்ப பாசம். பொம்மையை கொன்னது இவங்க தான் தெரிஞ்சா மறு நிமிஷமே அவங்கள கொன்னே திரணும்னு கிளம்பிடுவா. அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவங்க ஈவு இரக்கம் இல்லாத ராட்சசங்க. அப்படி இருக்கும்போது அவங்க உயிரை காப்பாத்திக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. இந்த போராட்டத்துல பொம்மையை இழந்த மாதிரி ராணியை இழக்க நான் தயாரா இல்ல. அவங்கள கொல்லணுங்கிறது
ஒரு பக்கம் இருக்கட்டும், ராணி இந்த குடும்பத்தோட வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கோ அந்த குழந்தைக்கோ எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதனாலதான் இந்த விஷயத்தை சித்தார்த்துக்கு கூட தெரியாம நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எப்பவோ இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லியிருப்பேனே. ஆமாங்கய்யா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் ராணிக்கு அவளை சுத்தி நடக்கிறத பத்தி ஒரு புரிதல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா டாபியா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சேன். ராணிக்கு இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை பத்தி ஒரு அலர்ட் கொடுக்கணும். நான் ஏற்கனவே ராணி கிட்ட நிறைய விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுல பூமி பத்தின விஷயமும் இருக்கு. ஆனா அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையலங்கய்யா. தமனா ஏன் அந்த இச்சாதாரியோட சேர்ந்திருக்கா? அது ரொம்பவே ஆபத்தானது. அதனால இந்த விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்யா. ஐயா, இதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். மறைமுகமா ராணியை எச்சரிக்கை பண்ணலாம். அது எப்படி முடியுமா? நாம சொல்றதை விட ராணி கிட்ட கொடுத்த அந்த அதிசய மீன் ராணிக்கு நிறைய விஷயத்த காட்டி கொடுக்கும். என்ன சொல்ல போனா அந்த அதிசய மீன் நிறத்தை மட்டும் காட்டி முன்னெச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அடுத்தபடியா இன்னும் ராணிக்கு நிறைய விஷயத்த அதை வச்சு தெரிய வச்சிடலாம். அதுக்கான வழியை நான் உடனே பண்றேயா. டாபியா, நீ இந்த வீட்டுக்கு வந்தா அந்த சண்டாள பாவிங்க உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேயா, நீங்க கவலைப்படாம இருங்க. சரிம்மா, சரி. என்ன டாபியா, ஏதோ சொல்ல வந்துட்டு அப்புறம் சைலண்ட் ஆயிட்டீங்க. அம்மா, ஏன் நீங்க இப்படி முகத்தை மூடின்னு இந்த மாதிரி வந்துக்கிறீங்க? ராணி, நீ கேக்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. நான் வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லதான். ஒரு நிமிஷம். இந்த புக்கை வச்சுக்கோ. இந்தா. அம்மா, இது என்ன புக்கு? இதுல இந்த மீனோட பரிபாஷை உனக்கு புரியுற மாதிரி போட்டிருக்கோம். இது வரைக்கும் தண்ணியோட கலரை வச்சுதான் நீ சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா இந்த மீனோட அசைவுல இருந்து அது உனக்கு என்ன சொல்ல வருதுங்கிற விஷயத்த இந்த புக்ல இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மொழியில ஒரு ஞானியால எழுதப்பட்ட புக்கு. உனக்காக தமிழ் மொழி மாற்றம் பண்ணத வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்பதான் இந்த மீனாண்ட அக்காவை பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்னு கேட்டுருந்தோம். சொல்லி வச்ச மாதிரி இவ்வளவு அந்த பாஷையை தெரிஞ்சுக்கிற புக்கை கொண்டாந்து கொடுக்குறா. கடவுளே, உன் கருணே கருணை. இந்த பிரபஞ்சம் என்னாண்ட ஏதோ சொல்ல நினைக்குதுன்னு மட்டும் புரிது. நீங்க என்னாண்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க. அதே சமயம் அதை பத்தி நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்றது சரியா? ஆமா ராணி, நீ நினைக்கிறது சரிதான். பத்மநாபன் ஐயாவோட ஆலோசனைப்படி உன்னை சுத்தி நடக்கிற சில விஷயங்களை பத்தி நீ புரிஞ்சுக்கணும். நீ ரொம்பவே புத்திசாலி. நான் என்ன நினைச்சு வந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்ட. இதே மாதிரி இந்த மீன் கிட்ட இருந்தும் அதை சொல்ல நினைக்கிற விஷயத்த நீ புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். ராணி, உன் எல்லா கேள்விக்கும் பதில் இந்த புத்தகத்துல கிடைக்கும். மீனோட பரிபாஷையை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அந்த மீனை நீ கவனிச்சன்னா உனக்கு எல்லாமே தானா புரியும். இந்த பக்கத்தை பாரு. இதுல துஷ்டர்களின் வருகைன்னு போட்டிருக்கு. அதுக்கு எதிர மீனோட பரிபாஷைகள் இருக்கு. இதுல போட்டிருக்கிற மாதிரி அந்த மீனோட உடல் மொழி இருந்துச்சுன்னா அது அந்த விஷயத்தை தான் சொல்ல வருதுன்னு அர்த்தம். இதுல மொத்தம் 10,000 பரிபாஷைகள் இருக்கு. அதை வச்சு நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு உன்னால துல்லியமா புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப நன்றி டாபியா. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லதில்ல. நான் கிளம்புறேன். ஏதாவதுன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றது? இப்ப வந்த மாதிரி உனக்கு தேவையான நேரத்துல நானே வருவேன் ராணி. சரி, நான் வரேன். ராணிய பார்க்க வந்தது யாரா இருக்கும்? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த பொண்ணுதான் பக்காவா பர்தா போட்டுட்டு வந்திருக்கு. அப்புறம் எப்படி அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறது? எனக்கு என்னவோ
ராணி ஏதோ பிளான் பண்றாளோன்னு சந்தேகமா இருந்துச்சு, அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்து காமிச்சேன். எனக்கும் அந்த டவுட் இருக்கு சித்தப்பா. திடுதிப்புன்னு ராணியோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வந்து நிக்கிறா. ராணி முதல்ல திருன்னு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமாளிச்சுட்டு அவளை தனியா கூட்டிட்டு போயிட்டா. ஆ, ச்சே. அதான் நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டியே, அந்த லேக்காவோட ஃபோன் தான் சுவிட்ச் ஆஃப்னு வந்துகிட்டு இருக்க. எதுக்காக திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல சித்தப்பா, திடீர்னு ஆன் பண்ணுச்சுன்னா உடனே பேசலாம் தான். சித்தப்பா, நான் சொன்னல இப்ப ரிங்க போகுது. தமன்னா, இச்சாதாரி வந்துருச்சு, இங்க வந்து பாரு. தமன்னா, நான் வந்துட்டேன் தமன்னா. உள்ளதான் வந்துட்டு இருக்கேன். சித்தப்பா, ஆ? இனிமே ஒரு கவலையும் இல்ல. நமக்கு ஹெல்ப் பண்ணதான் லேக்கா வந்திருக்காங்க. அதுகிட்டயே ராணிய பார்க்க வந்தது யாருன்னு கேட்டா கண்டுபிடிச்சு சொல்லிட போகுது. வாங்க போலாம். வா போலாம். அந்த டாபியா ஏதோ ஒரு விஷயமா தான் என்ன பார்க்க வந்துகிறா. அத்தை கேட்டா ஆமா இல்லன்னு எதுவுமே சொல்லவே இல்லையே. என்னவா இருக்கும்? இது இப்படி நீந்துச்சுன்னா ஏதோ அர்த்தம்னு டாபியா இப்பதானே அதை காமிச்சா. கிளம்பிட்டியாமா? ரொம்ப நாள் கழிச்சு ராணிய பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க நிறைய பேசினோம். ரொம்ப நல்லதுமா. நீ இப்படி அடிக்கடி வந்துட்டு போமா. ராணிக்கு இந்த மாதிரி நேரத்துல நீ அடிக்கடி வந்துட்டு போனா ரொம்ப ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா வரேங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரி. ஒரு நிமிஷம் இருங்க. எங்க வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனேன் எப்படி? இந்தாங்க, இந்த காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. இல்லைங்க, பரவாயில்ல, நேரம் ஆச்சு. நான் இன்னொரு நாள் வரேன். சரி, ஓகே. சரி, நான் வரேன். சரி, போயிட்டு வாமா. வாமா லேக்கா. லேக்கா வந்தாச்சு. என்னங்க லேக்கா, தீபாவளிக்கு விஷ் பண்ணலான்னு ஃபோன் போட்டா உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு. சாரி சித்தார்த், நான் தீபாவளிக்காக எங்க ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க ரேஞ்ச் கிடைக்கவே இல்லை. இப்போ நான் ஆட்டோல வரும்போது தான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ரேஞ்ச் எல்லாமே ஒர்க் ஆச்சு. சரி. இந்த வீட்ல பர்தா போட்ட பொண்ணா? இது யாரு? ஃபைண்ட் who's that black dress girl. இவங்க யார் சித்தார்த்? இவங்க முன்னாடி நாம முகத்தை காட்டினா அந்த கொலைகாரங்க உஷாராயிருவாங்க. இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லது இல்ல. ஓ, அவங்களா? ராணிக்கு தெரிஞ்சவங்க. ராணியை பார்த்து பேசுறதுக்காக வந்தாங்க. ராணி எங்க இருக்காங்க? அவ மேல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை, நம்மள பத்தி எதுவும் கேட்கல. Don't know who she is. Doubtful about her. சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா. சரிங்க. வாமா. ஒரு நிமிஷம். என்ன நம்மள கூப்பிடுறா? லேக்கா, இதுக்காக அவங்கள கூப்பிட்டீங்க? இல்ல சித்தார்த், நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே அந்த இச்சாதாரி பயங்கர கோவத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப சர்ப்பகால தோஷத்துல கூட ராணிய அழிக்க முடியலன்னு இன்னும் வெறியா இருக்கும்ல. ஏன் இவங்க கூட இச்சாதாரியா இருக்கலாம்ல. அதனாலதான் செக் பண்றதுக்காக சொன்னேன். உங்க முகத்தை கொஞ்சம் பார்க்கணும் நானு. எதுக்காக என் முகத்தை நீங்க பார்க்கணும்?
இங்க பாருங்க, அவங்க முகத்தை காமிக்க சொன்னா காமிங்களேன். இவங்க எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான். அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அதுக்காக நான் எதுக்குங்க என் முகத்தை காட்டணும்? இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. உண்மையாவே நீங்க ராணியோட ஃப்ரெண்டா இருந்தா திரும்பவும் நீங்க இந்த வீட்டுக்கு வந்தா கூட எங்களுக்கு அடையாளம் தெரியணும்ல. அதுக்காக தான் நான் கேக்குறேன். என்ன சித்தார்த், வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இப்படியே நடந்துக்கிறது? ஐயோ தாத்தா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒருவேளை இந்த பொண்ணு இச்சாதாரியா கூட இருக்கலாம்ல. எனக்கு இவங்க வந்தப்பவே கொஞ்சம் நெருடலா இருந்தது. இப்ப லேக்காவே ஒரு டவுட்ல அவங்க முகத்தை பார்க்கணும்ன்றாங்க. எனக்கு அதனாலதான் இன்னும் டவுட் அதிகமாகுது. ஐயோ சித்தார்த், நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கடவுளே, நான் தான் வந்திருக்கேன்னு மேல நின்னுட்டு இருக்கிற தமனாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் எதுக்காக நான் இங்க வந்தனோ அது எல்லாமே நாசமாயிரும். தமனா சும்மா இருக்க மாட்டா. அவளோட குறி ராணி மேல போயிடும். என்னங்க முகத்தை காட்ட சொன்னா இப்படி யோசிக்கிறீங்க? ஏங்க, நீங்க நிஜமாவே ராணியோட ஃப்ரெண்டு தானே? அவ மேல அக்கறையும் அன்பும் இருக்குல்ல. அவளுக்காக தான் இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடே. ப்ளீஸுங்க, உங்க முகத்தை காட்டுங்க. நிறுத்துங்க. என்னாச்சு? இல்ல ராணி, இவங்க என் முகத்தை பார்க்கணுமா? யோ, நீ என்ன நினைச்சுன்னு இருக்கிற? அவ என் ஃப்ரெண்டு. என்னத்துக்கோசரம் இவளை இப்படி நிக்க வச்சு ஏதோ குற்றவாளிய நட்டுற மாதிரி நட்டுறீங்க? நீங்களாம் படிச்சவங்க தானே? யார் என்னன்னு ஒரு தராதரம் வேணா? அவங்க மதத்துல யாருக்கும் மூஞ்சிய காட்டக்கூடாதுன்னு தானே இப்படி பர்தா போட்டுக்கிறாங்க. அத்தை கூட மதிக்காம இப்படி நந்துக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ராணி, கோவப்படாத, அமைதியா இரு. சாரி அபிதா, இவங்க பண்றதுக்கு நான் உன்னாண்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல ராணி, நான் கிளம்புறேன். ம், எல்லாருக்கும் வரேங்க. சரிம்மா. சரிங்க. போச்சு. ச்சே, கடைசி வரைக்கும் வந்தது யாருன்னு பார்க்க முடியாம போயிடுச்சே. இல்ல ராணி, அது வந்து புரியுது லேக்கா. நீங்க ஏன் அவங்க முகத்தை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இச்சாதாரி யார் உருவத்துல வேணாலும் வந்து என்ன பழி வாங்கும். அதுக்காக தான் முன்னெச்சரிக்கையா அவங்கள பார்க்கணும்னு நீங்க சொன்னீங்க. ஆமா ராணி, அதுக்காக தான் சொன்னேன். அதான் சித்தார்த்தும் பயந்து அவங்க கிட்ட அப்படி பேசிட்டாரு. என்னடா இப்படி பேசுறேன்னு பாக்குறீங்களா? அவ மேம்போக்கா பேசியிருந்தா நானே உஷாரா இருந்திருப்பேன். ஏன்னா வீட்டுக்குள்ளார எந்த நேரத்துல யார் வருவாங்கன்னே தெரியாது. அதுவும் என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி வந்த உடனே நானும் கவனிச்சுன்னு தான் இருந்தேன். சின்ன வயசுல எங்க 2 பேருக்குள்ளார நடந்த எத்தனையோ விஷயங்களை பேசி பார்த்தேன். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சின்னு என்னாண்ட கரெக்டா சொன்னா. அதனால தான் சொல்றேன், வந்தது இச்சாதாரி இல்ல, என் ஃப்ரெண்டு ஆபிதா தான். சாரி ராணி, ரியலி சாரி. பரவாயில்ல, நல்ல எண்ணத்துல தான் நீங்க பண்ணிக்கிறீங்க. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இருந்தா கூட நான் உஷாராதான் இருக்கேன்னு தெரிய வேணாமா? அதுக்கோசரம் தான் நான் உங்களாண்ட சொன்னேன். யோ தாடிகாரா, இப்படி எல்லாரையும் சந்தேகப்பட்டு போலீஸ்ல போய் சேர்ந்துட போற. உன்னை நம்பி அஞ்சலி ஸ்வீட்ஸுக்குது நாங்கெல்லாம் இருக்கிறோம். அத மறந்துடாத. சித்தப்பா, வாங்க போலாம். என்னாச்சு லேக்கா? என்னமோ சொன்னீங்க, ராணிக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கு, அது கடவுளா எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு, அத நான் எப்படி யூஸ் பண்ணிக்க போறேன்னு மட்டும் பாரு. அந்த ராணியை யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்தீங்களே, என்னாச்சு? பரணில இருந்து அவ வந்து சேர்ந்துட்டா, நீங்க தான் வரத்துக்கு லேட் ஆச்சு. அத பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காத தமன்னா. அவளை எப்பவும் போல ஏதோ ஒரு சக்தி யாரோட உருவத்திலே வந்து காப்பாத்திருது. எனக்கு புரியுது லேக்கா, ஆனா இங்க இன்னொரு விஷயம் நடந்துருச்சு. என்ன தமன்னா, என்னாச்சு? அத்தைக்கு உங்க மேல டவுட் வந்துருச்சு. இது என்ன தமன்னா? எல்லாம் அந்த லேக்காவோட ரூம்ல இருந்து தான் எடுத்துட்டு வரேன்.
நேத்து தீபாவளில அதான் தீபாவளி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இத கழட்டி போட்டுட்டு போயிருக்கா போல இருக்கு. அது மட்டுமா, தமன்னாவால ராணி விஷயத்துல எப்பவுமே எதுவுமே செய்ய முடியல, நீங்கெல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க கிட்ட கடைசியா இந்த ஒரு தடவை ஒரே ஒரு சான்ஸ் கேட்டிருக்க. இந்த தடவையும் அந்த குப்பத்துக்காரிய என்னால கொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அத்தைங்களை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. தமன்னா, நீ வெளியில சொல்லிட்ட, என்னால சொல்ல முடியல. என்ன பழைய மாதிரி மாத்திட்டு வரதான் எனக்கு இவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சு. ராணி கூட்டிட்டு வந்திருக்கிறவ சாதாரண ஆள் இல்ல. அந்த ஆளுதான் ராணிய கடைசி நிமிஷத்துல காப்பாத்திட்டான். அப்படியா? நாங்க எங்க போட்ட பிளானையும் கெடுத்து விட்டது அவன்தான். எங்க இருந்தாலும் எப்படியாவது வந்து எப்படி ராணிய காப்பாத்துறானே தெரியல. அப்படின்னா அந்த ராணியை கொல்லவே முடியாதா? இல்ல, இனி நான் சொல்ல மாட்டேன், செயல்ல காட்டுறேன். தமன்னா, எனக்கு ஒரு நாள் டைம் கொடு. நான் நினைச்ச காரியத்தை முடிச்சிட்டு வந்து சொல்றேன். தாத்தா, பாட்டி, யூ தாடிகாரா, இங்க வாங்க. என்னாச்சு? என்னாச்சு சுதா? ராணி இப்பதான் ரூமுக்கு போனா, அதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறா? யூ தாடிகாரா. ராணி இந்த கத்து கத்துறா. என்னாச்சு? ஏன் ராணி இப்படி பதறிட்டு கூப்பிடுறா? அதானே. என்னங்க, வாங்க போய் என்னன்னு பாப்போம். வாங்க, இருமா, போய் இதோ வரோம். வாங்க. தெரியலையம்மா. சரி வாங்க என்னன்னு பாப்போம். என்ன தமன்னா, அடுத்த டிராமாவை ராணி ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. தெரியல சித்தப்பா, வாங்க போய் பார்க்கலாம். பாட்டி, ராணி என்னாச்சு? ராணி, ஏய் ராணி என்னாச்சு? என்னாச்சு? என்னம்மா? என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏய் ராணி என்னாச்சு? தாத்தா, நான் லேகாவாண்ட பேசிட்டு ரூமுக்கு வந்தேனா, அப்போ இந்த ரூம்ல இந்த ரூம்ல என்னாச்சு ராணி? நீ ஏதாவது பார்த்து பயந்துட்டியா? ஆமாயா, நான் அந்த பாம்பை பார்த்தேன்.